வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு ஏர்போர்ட்ல ஆரம்பிக்குது. இதுல சிரிப்பு இருக்கு, அழுகை இருக்கு, ஒரு அம்மாவோட பாசம் இருக்கு. அப்புறம் சொந்த ஊரை விட்டு போனவங்களோட நினைவுகளும் இருக்கு. வாங்க, மாதுள பாட்டி அவங்களோட பசங்களோட இந்த கதைக்குள்ள நாமளும் பயணம் பண்ணுவோம். இந்த கதையே ஒரு விசித்திரமான இடத்துல தான் ஆரம்பிக்குது. தெஹரான் ஏர்போர்ட்ல ஒரே பரபரப்பு. ஒரு பாட்டியோட சூட்கேஸை செக் பண்ணும்போது கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு ஒரு அதிர்ச்சி. உள்ளக்குள்ள ஒரு கொலைக்கருவி இருந்துச்சு. ஒரு மலிவான தங்க நிறத்துல பெயிண்ட் அடிச்ச கோடரி. அந்த விசித்திரமான நொடியில தான் நம்ம கதை ஸ்டார்ட் ஆகுது. பகுதி 1 விமான நிலையத்துல ஒரு சந்திப்பு. இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழல்ல தான் 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரோட உலகமும் ரொம்பவே வேற வேற. ஆனா இந்த சந்திப்பு தான் ஒரு மறக்க முடியாத பயணத்துக்கு ஆரம்ப புள்ளியா அமையப் போகுது. இங்க தான் நம்ம 2 முக்கிய கதாபாத்திரங்களை பார்க்கறோம். ஒரு பக்கம் உலகத்தையே சுத்தி வந்து பயணங்கள்னாலே சலிச்சு போன நம்ம கதை சொல்லி, இன்னொரு பக்கம் அனார் பானு செனாரி. 83 வயசுல முதல் முறையா வெளிநாட்டுக்கு போற ஒரு பாட்டி. படிக்க தெரியாது, ஆனா ரொம்ப அன்பானவங்க, அதே சமயம் பயங்கர பதட்டமாவும் இருக்காங்க. பகுதி 2 மாதுளை பாட்டியோட கதை. சரி, இப்போ ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. மெதுவா மேலே எழும்ப அனார்பானு பாட்டியும் தன்னோட மனசுல புதஞ்சு கிடக்கிற கதைகளை நம்ம கதை சொல்லிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கை, தன்னோட பசங்க, எதுக்காக இந்த பயணம் போறேன்னு எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களோட பேர்லயே ஒரு கதை இருக்கு தெரியுமா? அனார் அப்படின்னா மாதுளை. அவங்க ஒரு மாதுளை மரத்துக்கு கீழே தான் வளர்ந்தாங்களாம். செனாரிங்கிறது அவங்க அப்பாவோட ஞாபகமா இருக்கிற ஒரு மரத்தோட பேரு. பாருங்க, அவங்களோட அடையாளம் மொத்தமும் அவங்க விட்டுட்டு வந்த அந்த மண்ணோட எவ்வளோ ஆழமா பிணைஞ்சிருக்குன்னு. அவங்க தன்னோட 2 பசங்கள பத்தி பேசுறாங்க. அவங்களோட கணவர் அவங்கள வேறே இல்லாத அலைந்து திரிபவர்கள்னு சொல்வாராம். மூத்த பையன் கொஞ்சம் கோபக்காரன், அரசியலெல்லாம் பேசுவான். சின்னவனும் ரொம்ப மென்மையானவன், ஐரோப்பிய பாட்டெல்லாம் பாடுவானா. வெளிநாட்டுல செட்டில் ஆன பிள்ளைங்களால சிதறிப்போன ஒரு குடும்பத்தோட உருக்கமான சித்திரம் இது. அவங்களோட முழு பயண நோக்கமுமே ஒரு பெரிய பைக்குள்ள அடங்கியிருந்துச்சு. அதுல வெறும் பொருட்கள் இல்ல, அவங்க ஊரோட வாசம், சுவை, நினைவுகள்னு எல்லாமே இருந்துச்சு. அவங்க தோட்டத்து மாதுளைகள், பலகாரங்கள், சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள்னு தொலைஞ்சு போன அந்த வீட்டுச் சூழலை தன் மகன்களுக்காக மறுபடியும் உருவாக்க துடிக்கிற ஒரு அம்மாவோட முயற்சி அது. பகுதி 3 ஒரு விசித்திரமான பயணம். 30,000 அடி உயரத்துல அந்த விமானமே ஒரு காமெடி ஸ்டேஜ் மாதிரி மாறுது. அனார்பானு பாட்டியோட அப்பாவித்தனமான ஒவ்வொரு செயலும் மத்தவங்கள சிரிக்கவும் வைக்குது, அதே சமயம் யோசிக்கவும் வைக்குது. யோசிச்சு பாருங்க, நவீன ஃப்ளைட்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அனார்பானுவுக்கு ஒரு பெரிய புதர். சீட் பெல்ட்டை போட முடியாம திணறாங்க. விமானம் லேசா குலுங்கும்போது இது ஏதோ ஜாலியான விளையாட்டுன்னு நினைச்சு கைத்தட்டி ரசிக்கிறாங்க. ஏன் டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிறாங்க, மத்தவங்க தான் வந்து காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த சிரிப்புக்கெல்லாம் பின்னாடி ஒரு தாயோட ஆழமான ஏக்கம் ஒளிஞ்சிருக்கு. அவங்க நோக்கம் ரொம்ப சிம்பிள். என் பசங்கள 100 தடவை முத்தம் கொடுக்கணும், அப்புறம் தலைய சாச்சி நிம்மதியா சேர்த்துறணும். இந்த ஒரு ஆசைக்காகத்தான் இவ்ளோ பெரிய பயணத்தையே அவங்க மேற்கொள்றாங்க. பகுதி 4 பயணத்துல தொலைஞ்சு போறது. சரி, இப்போ அவங்க பாரிஸ்ல லேண்ட் ஆகிட்டாங்க. ஆனா இங்கு தான் அசல் கலைபரமே ஆரம்பிக்குது. ஸ்வீடனுக்கு போற அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்க அவங்க ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்த வேண்டியிருந்தது. பாரிஸ் ஏர்போர்ட்ல நடக்கிறதாங்க உண்மையான காமெடியே. நடக்க முடியாம பயத்துல உறைஞ்சு போன அனார்பானுவ நம்ம கதை சொல்லி ஒரு லக்கேஜ் தள்ளுவண்டியில உட்கார வச்சு அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்க ஓடுறாங்க. அந்த பளபளப்பான ஏர்போர்ட்ல ஒரு பாட்டியை ஏத்திக்கிட்டு ஒரு தள்ளுவண்டி வேகமா போகுது. இவ்வளவு கலைபரத்துக்கு நடுவுல அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான பிணைப்பு உருவாகுது. கடைசியா பிரியும்போது அனார் பானுபட்டி கண்ணீரோட நம்ம கதை சொல்லி கையில ஒரு மாதுளம்பழத்தை கொடுக்குறாங்க. அது அவங்களோட நன்றி. அது வெறும் பழம் இல்ல, அது ஒரு அண்டு மாதுளை. பகுதி 5 ஒரு கற்பனை சந்திப்பு. ஒரு வழியா பயணம் முடிஞ்சது. அன்னார் பானு அவங்க பசங்க கிட்ட பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம கதை சொல்லி நிம்மதியா நினைக்கிறாங்க. ஆனா கதை எங்க முடியல. ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கதை சொல்லி தன்னோட வீட்ல இருக்காங்க. அந்த பயணம் மொத்தமும் ஒரு களைஞ்சு போன கனவு மாதிரி அவங்களுக்கு தோணுது. சரி, நம்ம வேலையை நாம சரியா செஞ்சிட்டோன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நம்புறாங்க. ஆனா அவங்க தன்னோட டிராவல் பேக்கை திறந்து உள்ள இருக்கிற சாமான்களை வெளியே எடுக்கும்போதே அவங்க கையில ஒரு விஷயம் சேக்குது. அது அங்க இருக்கவே கூடாத ஒரு விஷயம். அந்த ஒரு நொடியில கதையோட டோனே காமெடியில இருந்து த்ரில்லருக்கு மாறுது. தெஹ்ரான் பாரிஸ் கோதன்பர்க். அது அனார் பானுவோட ஃப்ளைட் டிக்கெட். அது பாட்டிக்கிட்ட இல்லாம இத்தனை நாளா நம்ம கதை சொல்லியோட பேகுக்குள்ளேயே இருந்திருக்கு. அவங்க பயணம் பண்ணதுக்கான ஒரே ஆதாரமும் அதுதான். அப்போ ஒரு பயங்கரமான கேள்வி எழும்புது. அனார் பொண்ணு பாட்டி உண்மையிலேயே அவங்க பசங்களை போய் பார்த்தாங்களா? டிக்கெட்டே இல்லாம அவங்க எப்படி பயணம் பண்ணிருக்க முடியும்? நம்ம கதை சொல்லி ஏர்லைன்ஸ்க்கு ஃபோன் பண்றாங்க, எம்பசிக்கு ஃபோன் பண்றாங்க, எங்கேயுமே ஒரு பதிலும் இல்ல. ஒரு பெரிய அமைதி தான் மிச்சம் இருக்கு.
உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாத ஒரு சூழல்ல குற்ற உணர்ச்சி, அவங்க கையில இருக்கிற அந்த ஒரு மாதுளை, அப்புறம் அவங்களோட கற்பனை, இது மட்டும்தான் அவங்களுக்கு துணையா இருக்கு. பதில்கள் இல்லாத அந்த வெற்றிடத்தை அவங்க தன்னோட நம்பிக்கையால நிரப்ப முயற்சி பண்றாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு அழகான காட்சியை உருவாக்குறாங்க. அதுல அனார்பானு பாட்டி தன்னோட பசங்க கூட சந்தோஷமா பாதுகாப்பா இருக்காங்க. மூத்தவன் தன்னோட பழிவாங்கிற எண்ணத்தை எல்லாம் மறந்துட்டு குழந்தைங்களோட விளையாடுறான். சின்னவன் தன்னோட அம்மாவுக்காகவே ஒரு பாட்டை கம்போஸ் பண்றான். அந்த மொத்த குடும்பமும் ஒன்னா ஒரு மாதுளை மரத்து நிழல்ல உட்கார்ந்துருக்கு. கடைசியில அனார்பானோ தன் மகன்களை பார்த்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அது அவ்வளவு முக்கியமோ இல்லையோ. வேர்களை இழந்து உலகம் பூரா அலைஞ்சு திரியிற இந்த மாதிரி மனுஷங்களுக்கு தாய் மண்ணுக்கு திரும்ப போவோங்கிற அந்த நம்பிக்கை ஒண்ணு மட்டுமே போதுமானதா? இந்த ஒரு கேள்வி அன்போட சக்தியையும் வீடு திரும்பணுங்கிற கனவோட அழியாத தன்மையையும் நம்ம மனசுல ஆழமா விதைச்சிட்டு போகுது.